உப்பை குறைக்கணும். ஊறுகாய்களை தயவு செய்து எடுக்காதீங்க. நல்லா உப்பை நிறைய கொட்டி கொட்டி போடக்கூடிய உணவுகள் நமக்கு வேண்டாம். எந்த அளவுக்கு உப்பை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும். கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில், சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லை, உங்களுடைய HbA1c எப்போவுமே 8க்கு மேலே இருக்குது, 9க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு சர்க்கரை நோய், அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் 30% பேர் தன்னுடைய ஆயுட்காலத்துக்குள்ள சிறுநீரக நோய்க்குள்ளே சிக்கிடுறாங்க. இதுதான் அறிவியல் தரவு. CKD அப்படின்னு சொல்லுவாங்க, கிரானிக் கிட்னி டிசீஸார். கொஞ்சம் யூரினில் புரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது, உங்களுடைய யூரினில் புரோட்டீன் 1+ வந்திருக்கு, EGFR கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமும் நம்ம உப்பை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு டயாலிசிஸ் பண்ணுறதோ இல்லை என்றால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கோ போக வேண்டியிருக்கும். நண்பர்களே, உப்பை குறைத்து கொள்வோம். மிக குறைவாக உப்பு போடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்வோம். சர்க்கரை இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா கூடுதலாக நம்ம உப்பு போடுவதை குறைத்து கொள்வது காலத்தின் மிக மிக கட்டாயமான விஷயம். ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ கருத்தரங்கு, அந்த கருத்தரங்கில் பங்களாதேஷில் இருந்து வந்த ஒரு பேராசிரியர், அவர் அங்கே உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர், ஒரு பெரிய ஆய்வை அவர் சமர்ப்பித்தார். அது கனடாவில் நடந்த வேர்ல்டு NCD காங்கிரஸ். அதில் அவர் அந்த ஆய்வு குறிப்பை அவர் சமர்ப்பிக்கிறார். என்ன சொல்லார்னா, பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கும் கடற்கரை பகுதி இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட அவர் சொன்னது ஒரு 650 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியில், கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் பல பேருக்கு பங்களாதேஷில் சிறுநீரக தொந்தரவு கூடியிருப்பதாக அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சுனாமிக்கு பின்னாடியும், ஒருவேளை சுனாமிக்கு பின்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தோ எங்களுடைய கடற்கரையில் கொஞ்சம் சலினிட்டி கூடியிருக்கிறதுனால, உப்புத்தன்மை மண் பகுதியில் கூடியிருக்கிறதுனால, எங்களுடைய தாவரங்கள், அருகாமை தாவரங்கள் எல்லாத்துலேயும் உப்புச்சத்து கூட இருக்கிறதுனாலையோ பங்களாதேஷின் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு சிறுநீரகத்தில் உப்பை பிரித்து எடுக்கக்கூடிய நவீன அறிவியலில் EGFR அப்படிம்பாங்க, எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலோ ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு பேர். நம்ம பிளட் டெஸ்ட் போட்டோம்னா யூரியா கிரியாட்டினின் பார்க்கும்போது அந்த கிரியாட்டினின் அளவையும் உங்களுடைய வயதையும் வைத்து கணக்கு போடுவாங்க. அந்த EGFR 90க்கு மேலே இருக்கணும். நல்ல உடலினர்னா 100 110ன்னு இருக்கணும். அந்த பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களில் நிறைய மக்களுக்கு சற்று குறைகிறது. 70 80ன்னு வரக்கூடிய நபர்கள் அதிகம் இருக்கிறாங்க. அவர் என்ன பேசினார்னா, இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கவங்களுடைய சிறுநீரகத்தில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால ஒருவேளை இவர்களுக்கு சர்க்கரை வியாதியும் சேர்ந்துச்சு, அவர்களில் 30% பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் வெகு விரைவில் பங்களாதேஷில் சிறுநீரக நோயாளிகள் கூடிடுவாங்களோன்னு ஒரு அச்சத்தை தெரிவித்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு. நான் உடனே என் மனக்கண்ணில் ஓடியது என்னன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை 100 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 800 900 கிலோமீட்டர் கடற்கரை எல்லை இருக்குது. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த OMR ECRங்கிற அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை நகரங்கள்லேயும் நம்முடைய மீன்பிடி கிராமங்களும் சரி, கடற்கரையை ஒட்டி வணிகம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், பெருவாரியான மக்கள் இங்கே இருக்கிற இடத்துல நாம் நம்முடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். முதல்ல நீங்கள் சோதிச்சு பார்த்துக்கோங்க, உங்களுடைய கிரியாட்டினின் லெவல் நார்மலாக இருக்கா. ஒருவேளை சர்க்கரை இரத்த கொதிப்பு ஆல்ரெடி இருக்குன்னா நாளைக்கே போய் காலையில் உங்களுடைய இரத்தத்தில் கிரியாட்டினின் அப்படிங்கிற அளவு சரியாக இருக்கா. அது உடனடியாக தெரிஞ்சிடாது. கிரியாட்டினின் அளவு எப்போ உயர ஆரம்பிக்கும்னா, சர்க்கரை உங்களுடைய சிறுநீரகத்தில் 50% மேலே அது பாழ்பட்டதுக்கப்புறம் தான் கிரியாட்டினின் கூடும். அதனால் முதல்ல கிரியாட்டின் இருக்கான்னு பார்க்கணும். கிரியாட்டின்லாம் நார்மலாக தான் இருக்குது, அப்போ நான் எவ்வளோ வேணாலும் உப்பு சாப்பிட்லான்னு நினச்சிடக்கூடாது. நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். உலகத்தில் மற்றவங்க உள்ளூரில் எத்தனை பேர் உப்பு எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல, உப்பளங்களை அதிகமாக கொடுத்து உலகிற்கே உப்பு கொடுக்கக்கூடிய நாம் உப்பை சற்று குறைவாகத்தான் எடுக்க வேண்டும். நண்பர்களே, குறைவான அளவில் தான் நாம் உப்பை பயன்படுத்தணும். தமிழ் சமூகம் வெறுகாலமாக உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ உப்பு போடாமல் எப்படி சார் இருக்குதுமாங்க. அவர் சொன்னது அந்த கருத்து இல்லை. ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு மாங்காயோ உப்பு போட்டு பதப்படுத்தாவிட்டால் அது கெட்டு போய்விடும். உப்பில்லை என்றால் அது பதப்படுத்தலைன்னா கெட்டு போய்டும் தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே.
சாம்பார்லேயும் பொரியல்லையும் அவரைக்காலையும் மீன்பையும் போட்டு உப்பை அள்ளி போட்டு சாப்பிடுன்னு அவர்கள் சொல்லலை. நாம் தவறுதலாக புரிஞ்சுட்டு எல்லாத்துலேயும் உப்பை கூட சாப்பிட்றோம். குறிப்பாக தமிழ் சமூகம்தான் உலகத்திலேயே அதிக அளவில் உப்பு சாப்பிடுகிறது. ஆனால் அவ்வளோ சொரணம் இருக்க மாதிரி தெரியல, அது வேறு விஷயம். உலகத்தில் எல்லாரும் 4 கிராம் தான், WHO 4 கிராம் தான் ஒரு நாளைக்கு உப்பு சாப்பிட சொல்லுது. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா? நீங்கள் போய் உங்கள் வீட்டில் கணக்கு போட்டு பாருங்கள். நல்லா கணக்கு போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1 கிலோ உப்பு வாங்கினீங்கன்னா 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரே மாதத்தில் அது காலியாக போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நபரும் 8 கிராம் உப்பை சாப்பிட்றோம். WHO 4 கிராம் தான் போட சொல்லுது, ஆனால் நம்ம 8 கிராம் உப்பை போட்டு கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கடற்கரையின் அருகாமையில் இருக்கிறோம், உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறோம். உப்பு அதிகமாக வந்தால் அதிகம் பாதிக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்கிறோம். அது என்ன சார், அது புரியலையே. உலகத்தில் அமெரிக்கர்களை விட, ஆப்பிரிக்கர்களை விட, ஐரோப்பிய நாட்டினரும் ஆப்பிரிக்க இனத்தினை விட நம்முடைய சிறுநீரகம் சற்று சின்னது நண்பர்களே. நம்முடைய ஃபில்டர் இருக்கு இல்லையா, கிட்னியில் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்குது. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் அந்த மேற்கத்திய ஐரோப்பிய மக்களினுடைய சிறுநீரகத்தை விட, ஆப்பிரிக்கர்களுடைய சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் சின்னது, ஃபில்டர்கள் கம்மி. அப்படின்னா நம்ம மற்றவங்களை விட குறைவாக உப்பை சாப்பிடணும். ஆனால் நம்ம கூடுதலாக உப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி 2, உப்பை குறைக்கணும். செய்தி 1, புத்தகம் வாங்கணும், படிக்கணும், வாசிக்கணும். செய்தி 2, உப்பை குறைக்கணும். ஊறுகாய்களை தயவு செய்து எடுக்காதீங்க. நல்லா உப்பை நிறைய கொட்டி கொட்டி போடக்கூடிய உணவுகள் நமக்கு வேண்டாம். எந்த அளவுக்கு உப்பை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும். கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில், சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லை, உங்களுடைய HbA1c எப்போவுமே 8க்கு மேலே இருக்குது, 9க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு சர்க்கரை நோய், அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் 30% பேர் தன்னுடைய ஆயுட்காலத்துக்குள்ள சிறுநீரக நோய்க்குள்ள சிக்கிறாங்க. இதுதான் அறிவியல் தரவு. CKD அப்படின்னு சொல்லுவாங்க, கிரானிக் கிட்னி டிசீஸார். கொஞ்சம் யூரினில் புரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது, உங்களுடைய யூரினில் புரோட்டீன் 1+ வந்திருக்கு, EGFR கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமும் நம்ம உப்பை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு டயாலிசிஸ் பண்ணுறதோ இல்லை என்றால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கோ போக வேண்டியிருக்கும். நண்பர்களே, உப்பை குறைத்து கொள்வோம். மிக குறைவாக உப்பு போடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்வோம். சர்க்கரை இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா கூடுதலாக நம்ம உப்பு போடுவதை குறைத்து கொள்வது காலத்தின் மிக மிக கட்டாயமான விஷயம்.